ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக போலி சான்றிதழ்களை சமர்ப்பிக்கின்றவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள் முறைகேடான செயல்களில் ஈடுபடுகின்றனர். வெளிமாநில மாணவர்கள் தமிழகத்தில் வசிப்பது போல இருப்பிட சான்றிதழ்களை போலியாக பெறுவது, நீட் தேர்வு மதிப்பெண்களை திருத்தம் செய்து முறைகேடு செய்வது, வெளிநாட்டு வாழ் இந்திய மாணவர்கள் போலியாக தூதரக சான்றிதழ்களை பெறுவது என பலவற்றிலும் போலி சான்றிதழ்களை சமர்ப்பிக்கின்றனர். விண்ணப்பங்கள் பரிசீலனையின் போது பல மாணவர்களின் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படும் நிலையில் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை சார்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் அது தொடர்பான வழக்குகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு 40க்கும் அதிகமான மாணவர்கள் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதேபோல இந்த ஆண்டில் 28 மாணவர்கள் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்து இருப்பது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியிடம் தெரிவித்த போதும் இதுவரை காவல்துறையில் புகார் அளிக்கப்படவில்லை. குறிப்பாக வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்கள் 5 பேர் போலியான தூதரக சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் 7 மாணவர்கள் போலி இருப்பிட சான்றிதழ்களை வழங்கியுள்ளனர். 9 மாணவர்கள் போலி ஜாதி சான்றிதழ்களை கொடுத்துள்ள நிலையில் 3 பேர் போலியான சிறுபான்மையினர் சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளனர். 4 வெளிநாடு வாழ் மாணவர்கள் போலியான உறவினர் சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளனர். போலி சான்றிதழ்கள் கொடுத்த 28 மாணவர்களும் அடுத்த 3 கல்வியாண்டுகளில் கலந்தாய்வில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டு இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்த மாணவர்கள் விவரம், அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன என்பது குறித்து சுகாதாரத்துறை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.